ஹோட்டல்ல இருக்கிற சாம்பாரோட நல்லா இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அடுத்தது உமன் ஸ்கின் கேர்ல வந்து இருக்கிற ஐட்டம் எல்லாமே 100% கிளாஸ் 1. கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு பாத்தீங்கன்னா லட்டூஸ்லயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு டயபெட்டிக்கான ஸ்பெசிபிக்கா நாங்க ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம 100 வருஷம் வாழ்றோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தயார் பண்ணி இன்னைக்கு சாப்பிடுற உணவு. அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு பச்சையா தெரியறதுனால அது குவாலிட்டி நல்லா இருக்கணும், உடம்புக்கு சேஃபா இருக்கணுங்க. மில்லட் தோசை, நவதானிய தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலர் ஏஜென்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு பாதி வேலை கம்மியா இருக்கு. நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறவங்களுக்கு இல்லாம அவங்க கஸ்டமைஸ் எப்படி வேணும் மாத்தி கேட்டா கூட எங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. Hey guys, welcome to Karthik Sweet Channel. மக்களை ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை சாப்பிடணும், ஒரு தானிய வகைகளை வந்து ஒரு குறி வச்சு ஒரு நம்ம கண்ணுக்கு எதிர்க்கு அரைச்சு நம்ம கேட்கற மாதிரி ஒரு குவாலிட்டியாக தரணும்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க உங்களுக்கு ஏற்ற கடை தான் இது. உங்க வயிற்றுக்கு ஆரோக்கியமான உணவு. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் சார், வேம்புராஜன், ஃப்ரெஷ் மில்லர்ஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். நாங்க 2 ஃபவுண்டர்ஸ் இருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தான். 9 இயர்ஸ் முன்னாடி இதோட கடை திறந்து இப்போ 7+ இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நாங்க இந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ணும் போது ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி இதை ஆரம்பிச்சோம். அது வந்து எப்பயுமே ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஹெல்த் அப்படிங்கிறது. சோ அந்த ஹெல்த்ல நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்கு, நம்மளோட ஹெல்த் டிட்டோரியேஷன் இருக்கு. போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும் போது இந்த ஜெனரேஷன் இருக்கு. சோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம 100 வருஷம் வாழ்றோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு ரொம்ப டிட்டோரியேட் ஆயிட்டே இருக்கு. சோ இதை அனலைஸ் பண்ணும் போது நான் ஒரு சீசன் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இதுக்கு முன்னாடி கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, இதை கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய வேலையா இருந்தது. மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னா, தோ மாடர்ன் ஃபுட்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம மொரிங்கா சொல்றோம், குயினோவா சொல்றோம், மில்லட்ஸ் பத்தி கூட இன்னைக்கு இருக்கிற அவேர்னஸ் இதுக்கு முன்னாடி இல்ல. சோ என்னதான் நியூவர் டெக்னாலஜி, நியூவர் ப்ராடக்ட் நிறைய வருது, ஈஸி ஆஃப் கன்சம்ஷன் எல்லாமே வருது. நம்மளுக்கு எடுத்துட்டு வந்தே நம்ம வீட்லயே கொடுத்தாலும் ஆர் எடுத்துக்கிட்டாலும் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லயுமே பிரச்சனை இருக்கு. இது ஓவராலா பார்க்கும் பொழுது மீ அண்ட் மை ஃபவுண்டர் நாங்க 2 பேரும் சேர்ந்து இதை அனலைஸ் பண்ணோம். அவர் ஒரு ரோபாட்டிக் இன்ஜினியர். சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நல்ல பொருட்கள் அப்படிங்கிறது ஒண்ணு, நல்லதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு, கெட்டதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இது ரெண்டும் ஒரு சேர இருக்கணும். நம்மளுக்கு கெட்டதான கெமிக்கல்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் தவிர்க்கிறோம். நல்ல விஷயங்களான நம்மளுடைய இயற்கையான உணவுகள், மில்லட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய தானியங்கள், நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய ஸ்டேபிள் ஃபுட்டே பாத்தீங்கன்னா எவ்வளவு உணவுகள் இருக்கு. அதுவுமே நம்மளுக்கு வந்து குவாலிட்டியா நம்ம வீட்டுக்கு வந்து சேரல. சோ நம்ம கிச்சனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லபடியா குக் பண்ணுவோம், நல்லா பண்றோங்கிறது வேற விஷயம். ஆனா நம்ம கிச்சனுக்கு வர்ற பொருளே சரியில்லை, இன்கிரீடியன்டே சரியில்லாதப்போ நம்மளுடைய அவுட்புட் கண்டிப்பா கிச்சன்ல நல்லா வராது. சோ அதை நோக்கி தான் நாங்க இந்த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட், இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும். சோ கெமிக்கல் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்லயே தயார் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுல இருந்து பக்கத்துல எடுத்து ஒரு மில்லு எடுத்துட்டு போயிட்டு நாமளே கிளீன் பண்ணி காய வச்சு மாவு பொருட்கள் எடுத்துட்டு போய் அங்க பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு வந்து பண்ணோம். இன்னைக்கு என்னதான் ஃபெசிலிட்டி இருந்தாலும், கார்பரேட் கம்பெனிகள் எவ்வளவு தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு மேஜர் கீவேர்டு தேவைப்படுது. இன்னைக்கு தயார் பண்ணி இன்னைக்கு சாப்பிடுற உணவு, இந்த வாரம் நம்ம தயார் பண்ண உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஒரு மாத கணக்குல முன்னாடி தயார் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கிறது இல்ல. சோ அதை சொல்யூஷன் பண்றதுக்கு தான் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபுட்டா ஃப்ரெஷ் மில்லர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு, நம்மளுடைய உடலுக்கு தேவையானதும் நம்மளுடைய வீட்டுக்கான டேஸ்டுக்கு தேவையான உணவும் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ நம்ம உடல் அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருடைய உடல் தேவைகள் வேற வேறையா இருக்கு. அந்த உடல் தேவைகள் ஹெல்த் விஷயமா இருக்கலாம், டேஸ்ட் விஷயமா இருக்கலாம். பூப்படையக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட தேவையும் ஒரு 6 மாத குழந்தையின் தேவையுமே குழந்தைன்ற ஒரு கேட்டகரியிலேயே டிஃபரெண்ட் ஆகுது. நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவையான பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் பண்ண முடியும். எங்களுடைய கான்செப்ட் மூலமா மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இங்கேயே தயார் பண்ணி இங்கேயே சேல் பண்றோம். ஒரு பேக்டு ஃபுட்ல இதை அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு 2 வருஷம் நாங்க இதை அனலைஸ் பண்ணி முதல் ஸ்டோர் நங்கநல்லூர்ல ஸ்டார்ட் பண்ணோம். படிப்படியா நங்கநல்லூர், மடிப்பாக்கம், KK நகர், இப்போ வெஸ்ட் மாம்பலம், ஆதம்பாக்கம், கல்பாக்கம்னு எங்களோட ஸ்டோர்ஸ் எக்ஸ்பான்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரெஷ் மில்லிங்கே வந்து இதை 2ஆ பிரிச்சுக்கிறோம் சார். பேக் அண்ட் ப்ராசஸிங்ல ஆக்ரோ ப்ராசஸிங் சொல்லுவோம். அதுல வந்து சோலார்ல காய வைக்கிறதாகட்டும், கிளீன் பண்ணக்கூடியது, நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். நம்ம ப்ரொக்யூர்மெண்டே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 95ல இருந்து 100 விதமான ரா மெட்டீரியல்ஸே வருது. அதை வச்சு நாங்க ஒரு 150ல இருந்து 200 பொருட்களா தயாரிக்கிறோம். பட் அந்த ரா மெட்டீரியல்ஸ் அத்தனையுமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு ஏலக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு
இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நம்மளுக்கு கேரளால இருந்து கிடைக்கும், இங்கேயும் வந்து கம்பம் மாவட்டத்துல இருந்து கிடைக்கும். ஸோ அங்க இருந்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்ல சரியான குவாலிட்டி அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியாது சார். ஒரு பச்சையா தெரியறதுனால அது ஒரு நல்ல ஏலக்கான்னு சொல்ல முடியாது. நல்ல பழுத்த கருப்பான விதைகள் கொண்ட ஏலக்காவை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். எது பெஸ்ட் குவாலிட்டி ஆர் அந்த ப்ராடக்ட்ல எது நல்லது உடலுக்கு. இப்போ எங்களோட கோதுமை பாத்தீங்கன்னா எம்பில உஜ்ஜைன் மாகாணத்துல இருந்து வரும். மிளகு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வரும், வத்தலக்குண்டுல இருந்து வரும். மிளகாய் வந்து ஒரு 3 ரீஜன் எடுக்கிறோம், சாத்தூர்ல இருந்து எடுக்கிறோம், ஆந்திரால. இப்படி ஒவ்வொரு ஏரியால இருந்தும் சென்ட்ரலைஸ்டா எங்களோட பர்ச்சேஸ் டீம் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு டீம் வந்து மொத்தமா தேடி பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணதை அப்புறம் ஆக்ரோ ப்ராசஸிங் பண்றதுக்கு, கிளீன் பண்றது, எங்களுக்கே சோலார் யூனிட் ஓனா இருக்கு. ஸோ எங்களோட ஓல்ட் சோலார் யூனிட்ல நாங்க போய் அதை காய வச்சுட்டு சில கிளீனிங், மெஷின் கிளீனிங், சிலது வந்து மேனுவலா பண்ணணும், சில விஷயங்களை மெஷினால பண்ண முடியாது நம்ம ஸ்கேல்ல எஸ்பெஷலி. ஸோ அந்த இதெல்லாம் அங்க லேபர் வச்சு கிளீன் பண்ணிட்டு, இது ஃபேக்டரில இருந்து எங்களுக்கு கிளீனா தான் வரும். ஆனா நாங்க இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து கிளீன் பண்ணி பார்த்துட்டு இதுல என்ன ஏதாச்சும் இருக்கா தூசி அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்க செக் பண்ணிட்டு அரைப்போம். செக் பண்ணிட்டு தான் அரைப்போம். அதுல வந்து எதுவுமே இருக்காது. ஸ்ரீனிவாச வரதன். நான் ஒரு 2-3 இயர்ஸா வரேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு, நாமினலாகவும் இருக்கு, பிரைஸ் நினைக்கிறேன். நாம வேற எங்கேயும் வாங்கினா தெரியல எனக்கு. ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கு சாப்பிட்டது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம், என் பேர் வெங்கட்ராமன். நான் வந்து இந்த ஏரியால ஒரு லாஸ்ட் 6 மாசமா இருந்துட்டு இருக்கேன். கேஷ்ல இந்த பக்கம் வரும்போது இந்த கடை திறந்து பார்த்தா அட்ராக்டிவா இருந்தது. சரி, ஜஸ்ட் லைக் தட் வந்து வாங்கலாம்னு வந்து பார்த்தாக்க ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆயில் ஒண்டி வாங்கி பார்த்தோம், ரொம்ப ப்ளீசிங்கா இருந்துச்சு. அப்புறம் இங்க கோதுமை மாவு எல்லா ப்ராடக்ட்டும் இங்க இருந்து வாங்கிட்டு போறோம். ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூடி மட்டும் இந்த வாங்கிட்டு போறாங்க. இப்ப இருக்கிற ப்ராடக்ட் எப்படின்னா விலையை பத்தி யாரும் பாக்குறது இல்ல, குவாலிட்டி நல்லா இருக்கணும், உடம்புக்கு சேஃபா இருக்கணும். அதுக்கு இந்த கேரண்டியா எனக்கு தோணுது. கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்க, இருக்கிற ஐட்டமும் கேக்குறாங்க. ஹெல்த் மிக்ஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க கஸ்டமர். ஒருத்தருக்கு ராகி வந்து அலர்ஜியா இருக்கும், பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ் அதெல்லாம் ஒத்துக்காது. அதனால அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க, நாங்க அரைச்சு தருவோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் வெயிட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆஃப் டே அந்த மாதிரி இது பண்ணிப்போம். ஹெல்த் மிக்ஸ்ல 4 வெரைட்டி இருக்கு. ஸ்டாண்டர்ட், ஸ்ப்ரவுட்டட், மில்லட் ரிச், ஏலக்காய் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தோசை ஐட்டம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. மில்லட் தோசை, நவதானிய தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, தனித்தனியாவும் இருக்கு, எல்லாம் சேர்ந்த மில்லட் தோசையும் இருக்கு. வரகு தோசை, சாமை தோசை, திணை தோசை. நம்ம கிட்ட பவுடரா வாங்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு 1 hour கழிச்சு தோசை ஊத்தலாம். ஆமா, எல்லா தோசையும் ஊத்தலாம். அப்புறம் என்னென்ன இன்கிரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேக்குறீங்க. கம்பு, பார்லி, மக்காச்சோளம், பொட்டுக்கடலை, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், ஜவ்வரிசி, சம்பா கோதுமை, சிவப்பரிசி, 14 இன்கிரியன்ஸ் இருக்கு சார். மில்லட் ரிச்ல வந்து 4 மில்லட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். வரகு, சாமை, திணை, குதிரவால். அதுல ஸ்ப்ரவுட்டட்ல வந்து கம்பு, பச்சைப்பயிறு, வெள்ளச்சோளம், கேழ்வரகு 4 ஐட்டம் வந்து முளை கட்டி போட்டிருப்பாங்க. ஏலக்காய் இல்லாமனா தனியா ஏலக்காய் மட்டும் தான் இல்லாம இருக்கும். இதே புரோட்டீன் இன்கிரியன்ஸ்ல ஏலக்காய் மட்டும் இல்லாம இருக்கும். ஹெல்த் மிக்ஸ்ல இவ்வளவுதான். ரெட் ரைஸ் இல்லாம இருக்கு, நோ ராகி இல்லாம இருக்கு, மில்லட் ரிச்லயும் வந்து ஏலக்காய் இல்லாம இருக்கு. டெய்லி நைட் போகும்போது எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் சார் போவோம். மறுபடியும் காலைல வந்து அது கிளீனிங்கா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மிஷினே ஆன் பண்ணுவோம் நாங்க. அதுக்கப்புறம் பேக் அண்ட் ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங்ல வந்து பாத்தீங்கன்னா வறுக்கணும், முளை கட்டுறது, அதுக்கப்புறம் பேட்சா இப்போ ஒரு ரெசிபி இருக்குன்னா அந்த ரெசிபிக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் நாங்க ஸ்டோருக்கு எடுத்துட்டு வரோம். ஸ்டோருக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கிரைண்டிங் பண்றோம். சோ இதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாங்க 2 விஷயத்த முக்கியமா பாக்குறோம். ஒன்னு, அந்த ஸ்டேஜோடைய குவாலிட்டி டிஃபைன் பண்றோம். இந்த குவாலிட்டியில தான் இருக்கணும், இவ்வளவு காஞ்சி இருக்கணும், இந்த குவாலிட்டியில தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஸ்டேஜஸ்ல குவாலிட்டி பாக்குறோம். ரெண்டாவது, அடுத்தது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம சேவ் பண்ணணும். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும் போது என்னதான் நம்ம பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமயே அதை சேவ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படிலாம் இல்ல சார். நிறைய நீங்க மஞ்சள்ல இருந்து ஒவ்வொரு தானியம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒவ்வொரு பேக்லயுமே ப்ரிசர்வேட்டிவ் பவுச்சஸ் வருது. அது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அந்த ஃபார்மர்ஸே விளைவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குது கெமிக்கல். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு தூரம் அதை கெமிக்கல் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நாங்க முக்கியமா எடுத்து பார்த்துட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோருக்கு வரும். ஸ்டோர்ல ஃப்ரெஷ்ஷா தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இன்னைக்கு நாங்க தயார் பண்ற உணவு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே எங்களை சேல் ஆயிடுது. மேக்ஸிமம் ஆஃப் 72 hours. வெரி ரேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 72 hours குள்ள நாங்க சேல் பண்ணிட்டோம். அப்போ அதுல ப்ரிசர்வேட்டிவோ, கெமிக்கல்ஸோ, பிளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலர் ஏஜென்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா மக்கள் கண்ணு முன்னாடி பார்க்க போறாங்க, இந்த வாரமே சமைக்க போறாங்க. சோ அவங்களுக்கே அதோட வித்தியாசம் குவாலிட்டியில தெரிஞ்சிடும். சோ இதுதான் நாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஃபாலோ பண்றோம் சார். இது வந்து ஹெல்த் மிக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி தராங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு வறுத்து உங்களுக்கு அரைச்சு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மாவா கொடுத்துருவோம்.
இது வந்து என்னென்ன ஐட்டம் கேக்குறாங்களோ அந்த ஐட்டம் மட்டும் தான் நாங்க போட்டு அரைச்சு தருவோம். 50 கிராம்னா 50 கிராம் அவ்வளவுதான் போடுவோம். 100 கிராம்னா 100 கிராம் அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சு ஃப்ரெஷ்ஷா தருவோம், கஸ்டமைஸ் பண்ணி. ஆமா ஆமா, மக்கள் வந்து வாங்குறாங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. கோதுமை மாவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். வேற மிஷின்ல எல்லாம் போய் அரைச்சோம்னா கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். மறுபடியும் இது பண்ணுவாங்க, ஜல்லிப்பாங்க. ஆனா நம்ம கோதுமை வந்து சும்மா சாஃப்டா இருக்கும். கடையோட டைமிங் வந்து 10 to 8:30. வணக்கம், என் பேர் மாலா. நான் ஒரு 3 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இட்லி மிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்புறம் கம்பு மாவு ரொம்ப நல்லா இருக்கு. கம்பு கூழ் பண்றேன். அரிசி மாவும் நல்லா இருக்கு. சோ இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு இருக்க ஐட்டம்ஸ். பிரியா, சொல்லுங்க, ஏன் இந்த தொடர்ந்து வரீங்க இந்த கடைக்கு? இங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா இருக்கும். ஹோம் மேடா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. பட் வந்து இங்க எப்படி நீங்க குவாலிட்டி பாக்குறீங்க? இங்க வீட்ல நம்ம எப்படி வாங்கி மிஷின்ல கொடுத்து அரைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கு. சோ எங்களுக்கு பாதி வேலை கம்மியா இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான பொதுவானது. தேடி வர்றவர்கள் யாருக்கு இந்த புரிதல் இருக்கோ, எனக்கான உணவு தேவையை புரிந்து கொள்றவங்க அவங்களுக்கான உணவு தேவையை டிஃபைன் பண்ணிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் என்னுடைய கோதுமை மாவுல நான் கொள்ளு சேர்த்து நான் தயாரிக்கிறேன். எனக்கு கொள்ளு சேர்த்து நான் எடுத்துட்டேன்னா எனக்கு வெயிட் லாஸ் கண்ட்ரோல் ஆகுது, யார் என்னோட ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. நிறைய பேர் ஸ்பெசிபிக்கா இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களோட டேஸ்ட் ஸ்பெசிபிக். எங்க அம்மா இந்த சாம்பார் பொடி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க, இத்தனை வருஷமா இதான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க இந்த மாதிரியான ஒரு கஞ்சி மாவோ இந்த மாதிரியான சாம்பார் பொடியோ நாங்க பரம்பரையா வச்சிருக்கோம், இந்த காம்பினேஷன்ல எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தேவையில இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் நாங்க கவர் பண்றோம் சார். ஹெல்த்தா நான் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய கம்பெனி எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூட் ஆகும். அண்ட் அவங்க எல்லாரும் லைக் பண்றாங்க. சோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இடத்துல படிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே அதுல நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு கஸ்டமர்ஸ். அவங்க எல்லாரும் எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்புட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா நாங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ தான் எங்களோட 7 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 20 இருந்து 30 ப்ராடக்ட் தான் இருந்தது. இன்னைக்கு நாங்க ஒரு 150 ப்ராடக்ட், மேஜர்லி மாவு, ரவை, இப்போ அது போக அடிஷனலா பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு எடுத்துட்டு வரும். இப்போ இந்த கம்மங்கூழ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேடா நம்மளுக்கு யாராவது கொடுத்தா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஆனா அந்த ரெடிமேட் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நிறைய சின்ன லெவல்ல நிறைய கடைகள் வச்சு அவங்க தயார் பண்றாங்க. ஆனா அவங்களும் வந்து இது அன்ஆர்கனைஸ் செக்டார்ன்றதுனால சீசனலா தயார் பண்றாங்க. அந்த சீசன்ல போனீங்கன்னா கம்மங்கூழ் அந்த ரோட்ல கிடைக்கும். சோ இதை நாங்க அப்படியே ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு வந்து கம்மங்கூழ் மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை பாட்டில்டு பண்ணி அதையும் எடுத்துட்டு வரோம். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் 3 நாள் தான். அதுக்கு மேல நம்ம பிரிசர்வேட்டிவ் போடாதனால 3 நாள் வரும். பட் டெய்லி பேட்ச் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ள தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க கடைக்குள்ள வந்தீங்கன்னா இப்ப தயாரிக்கிற ப்ராடக்ட் கோதுமை மாவு, ராகி மாவு மாதிரியான ப்ராடக்ட், சிறுதானிய தோசை மிக்ஸ், சத்து மாவுலாம் 3-4 ஹவர்ஸ்ல சேல் ஆயிடும். நமஸ்காரம். மடிப்பாக்கத்துல ஃப்ரெஷ் மில்லர்ஸ்ல வந்து 2 இயர்ஸா வாங்கியிருந்தேன் எல்லா ப்ராடக்ட்டும். அவங்க செய்யறது டைரக்டா யூஸ் பண்றது எல்லாம் பார்த்துட்டு எதுலையுமே பிரிசர்வேட்டிவ் கிடையாது, எதுலையும் கலப்படம் கிடையாது அப்படின்னு கண்ணுக்கு நேரா பார்த்த உடனே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சார் வந்து இந்த ஃபவுண்டர் வந்து பிரான்சைஸ் கொடுக்குறேன்னாரு. பிரான்சைஸ் போட்டு என் பையனை ஒர்க் பண்ணியிருந்தான், அவன் BE இன்ஜினியரிங். அப்புறம் இதுக்காக அவன் வேலையை விட்டுட்டு இதை ஆரம்பிச்சா. ப்ராடக்ட் எல்லாமே எங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடு. எதுலையுமே 100% பியூரிட்டி ஃபுல்லாவே இருக்கும், கலப்படமே எதுவுமே இருக்காது. கஸ்டமைஸ்டும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். அவங்க எப்படி கேட்கறாங்களோ சாம்பார் பொடி, ரசப்பொடி, பருப்பொடி, இட்லி பொடி, சத்து மாவுல எங்க கிட்ட 8 வெரைட்டிஸ் இருக்கு. அது இல்லாம அவங்க கஸ்டமைஸ் எப்படி வேணும் மாத்தி கேட்டா கூட எங்க கிட்ட லிஸ்ட் இருக்கு. எல்லாமே ரோஸ்டட் ப்ராடக்டா வச்சிருக்கோம். நம்ம எதுவும் வந்து கலப்படம்லாம் எதுவுமே இருக்காது. எங்களோட ஃபேக்டரி, எங்களோட பிராண்ட்லயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேக்டரி மூலியமா தான் எல்லாருக்கும் காமனா வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் எல்லாமே இருக்கு. வரகு, சாம, தினை, குதிரைவாளி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு அரிசி, மூங்கில் அரிசி, சிகப்பரிசி, கைக்குத்தல் அரிசி, எல்லா அரிசியுமே வச்சிருக்கோம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் யார் வேணா எடுத்துக்கலாம். அது இல்லாமல் டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு இருக்கு, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி, பனங்கிழங்கு பொடி, அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டயாடான்னு இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே வந்துடும். அது வந்து கோதுமை மாவு, தோசை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டயபெட்டிக் நல்லது. தைரியமாக வந்து நம்பி வாங்கலாம். இந்த இடம் வந்து ஆக்சுவலாக மூர்த்தி ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கு. நீங்கள் வாங்கி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். கூழ் நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி கோதுமை மாவு வாங்கிட்டு போவேன். வெளியில வாங்குற ஆட்டாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்றாங்க சப்பாத்தி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா வருது, பிசைறது நல்லா இருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கு, குவான்டிட்டியும் வந்து நல்லா இருக்கு. சாம்பார் பொடி இருக்கிற சாம்பாரோட நல்லா இருக்கு. சர்வீஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கைண்டா பேசுவாரு. அதெல்லாம் அவங்க ஸ்டாஃப் அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் பொறுமையா விவரிக்கிறாங்க, என்னென்ன இருக்குன்றது அவங்க சொல்றாங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வரேன் எனக்கு கிடைக்க எடுத்தது. நான் ரெகுலரா இந்த அடை மாவும் இந்த மில்லட் தோசை மாவும் வாங்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது இதுல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அடுத்தது டேஸ்டியாவும் இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஈஸி டு ப்ரிப்பேர் ஆல்சோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முறுக்கு ஐட்டம்
ஐட்டம் சார். இது வந்து தேன் குழல், ரிப்பன் முறுக்கு, முள்ளு முறுக்கு, தட்டை மிக்ஸ் அதெல்லாம் நம்ம கிட்ட ரெடிமேடா கிடைக்கும். இதை வந்து மிக்சிங் ஆகி எல்லாமே இருக்கும். அதுல வந்து தேன் குழல் பாத்தீங்களா பச்சரிசி, உளுந்து, முள்ளு முறுக்குலயும் அதே ஐட்டம் தான் இருக்கும். ஆனா ரிப்பன் முறுக்குல வந்து கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, கார்ன் இருக்கும். இதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரைச்சி கஸ்டமர் கேக்குறாங்களா அப்படியே கொடுத்துருவோம். இதை வந்து எப்படி செய்யறதுன்னா அப்படியே ஜஸ்ட் தண்ணி ஊத்தி பட்டர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு முறுக்கு செஞ்சா போதும். உமன் ஸ்கின் கேர்ல வந்து கடலை மாவு, அரிசி மாவு, பச்சைப்பயிறு, பாதாம், கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள் அவ்வளவு இருக்கும் அந்த ஐட்டம் எல்லாம். மென் ஸ்கின் கேர்ல வந்து மஞ்சள் சேர்த்திருக்காது. பேபிஸ்க்கும் இருக்கு. அதுல வந்து கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள் எல்லாம் சேர்த்திருக்காது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப எரியுன்றதுக்காக. நம்ம கிட்ட ஸ்பைசி ஐட்டம்னு பார்த்தா சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கு. தனித்தனியான நீட்டு மிளகா, குண்டு மிளகா, காஷ்மீரி மிளகா தனித்தனியாவும் இருக்கு. எல்லாம் சேர்ந்த சாம்பார் பொடியாவும் இருக்கு. என் பேரு கல்யாண சுந்தரம். இங்க அசோக் நகர்ல தான் இருக்கேன். 1967ல இருந்து வெளியில தான் வாங்கிட்டு இருந்தோம் மளிகை சாமான்லாம். அதுக்கப்புறம் இங்க ஃப்ரெஷ் மில்லர்ஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து இங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நங்கநல்லூர் பிரான்ச்ல போய் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி ரொம்ப நல்லா இருக்குன்னு. சோ இப்ப வந்து இங்கே திறந்ததால ரொம்ப சௌரியமா இருக்கு. இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாமே 100% கிளாஸ் 1. எல்லாருக்கும் நான் வரவாளுக்குலாம் நான் சொல்றேன். எங்க ரிலேஷன் எல்லாமே இங்க தான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலரா இது ஹெல்த் மிக்ஸ். சோ என்னுடைய விரத நாள்லயும் அதான் சாப்பிடுறேன். எங்களோட ஸ்டோர்ஸ் பிரான்ச்சைசி மாடல்ல இருக்கு. பிரான்ச்சைசி ஓன்ட் அண்ட் ஆபரேட்டட்லயும் பண்றோம். பிரான்ச்சைசி இன்வெஸ்டடா கம்பெனி ஆபரேட்டட் ரெண்டு விதமாவும் பிரான்ச்சைசியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். முருங்கை கீரைங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ப்ராடக்ட் சார். அதை வந்து இப்போ முருங்கா பவுடர்னு லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கீரையா கன்சியூம் பண்றதை நிறுத்திட்டோம். இப்ப நம்ம பலாக்காயா கன்சியூம் பண்றது வந்து வாய்ப்புகளை குறைச்சிட்டோம். சோ எதெல்லாம் வந்து ரியாலிட்டி நம்ம வந்து வேலையில இருந்தது, கன்சம்ஷன்ல இருந்தது, அதெல்லாம் இப்ப எப்படி திரும்ப கொண்டு வரலான்ற ஆங்கிள் சில ப்ராடக்ட்ஸ் நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரெகுலர் மூவிங் அப்படின்னாலே ஒரு 70-80 ப்ராடக்ட்ஸ் டெய்லி சேல்ஸ்ல இருக்கும் சார். டோட்டலி ஒரு 150+ ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சார். 5 டன் 6 டன் ஒரு மாதத்துக்கு தயார் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஒரு மாதத்துக்கு வெறும் 1 கிலோ தயார் பண்ற ப்ராடக்ட்ஸும் வச்சிருப்போம். இதுல நாங்க எந்த பாரபட்சமும் பாக்குறது இல்ல. எங்களுக்கு இந்த தானியம் அதிக சேல் ஆகும், இந்த தானியம் கம்மியா சேல் ஆகும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்களுக்கு தேவையானது, எல்லாமே குவாலிட்டி. இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து பெட்டரா பண்றதுதான் நல்லது, ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றது. ஒரு நிறைய மெக்டொனால்ட்ஸுக்கு தோசை பண்ண தெரியாதான்ற கேள்வி எல்லாம் என்ன நோக்கி நிறைய வந்திருக்கு. சோ இதுல நாங்க என்ன ட்ரை பண்ண, எங்களுக்கு எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. எங்களோட போர்ட்போலியோல நாங்க அன்னன்னைக்கு தான் தயார் பண்றோம். கொள்முதல் ப்ராப்பரா, ப்ரொக்யூர் குளோபல், டிசைன் குளோபல் அண்ட் மேனுஃபேக்சர் லோக்கல்னு எடுத்துட்டு வரோம். ஸோ டெய்லி மேனுஃபேக்சர் பண்றதுனால எங்களால எல்லா ப்ராடக்ட்டையுமே ஈக்குவலா ஃப்ரெஷ்ஷா கொடுக்க முடியுது. சார் இந்த சீசன் இப்போ எங்களுக்கு வருடத்துல மாவா நம்ம வீட்லயே தயார் பண்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் தீபாவளி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மாவா அதிகமா போகக்கூடிய சீசன். கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு பாத்தீங்கன்னா சீடைக்கு பண்றதுக்கான மாவு, வறுத்த பாசிப்பருப்பு மாவு தனியா பண்றோம், முள்ளு முறுக்குக்கான மிக்சட் மாவா தனியா பண்றோம், தேங்குழல் மாவு பண்றோம், நாடா ரிப்பன் முறுக்கு மாவு பண்றோம். இது போக நம்மளே லட்டூஸும் நாட்டு சர்க்கரையோட பாசிப்பருப்பு லட்டு, பொட்டுக்கடலை லட்டு எல்லாம் பண்றோம். லட்டூஸ்லயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு சுகரே ஆட் ஆகாத எந்த இனிப்புமே, சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே இனிப்பாக ஆட் ஆகாம பியூர் ட்ரை ஃப்ரூட்லயே கூட லட்டு பண்றோம். இது எல்லாம் எங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி ப்ராடக்ட்ஸ். வருடந்தோறும் இருந்தாலும் இது வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெசிபிக்கா கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அடுத்து விநாயகர் சதுர்த்தி, தீபாவளிக்குலாம் இது ரொம்ப ஸ்பெஷலா எங்களுக்கு அதிக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். டயபெட்டிக்கான ஸ்பெசிபிக்கா நாங்க ஒரு 10 மூலிகைகள், அதுல இன்சுலின் பிளான்ட்னே ஒன்னு இருக்கு. முன்னாடி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல கிடைச்சது, இப்போ நம்ம ஊர்லயும் விளையுது. அதெல்லாம் வச்சு ரெசிபிஸ் பண்றோம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு மேஜர் கான்சென்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். எங்களோட பாதாம் எண்ணெயோ, கருஞ்சீரகம் எண்ணெயோ, நீங்க பிளாக்ஸீட் எண்ணெயோ, இது வந்து எல்லாமே உணவுலா எடுத்துக்கலாம். நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இது உணவுல எடுத்துக்கலாம். எல்லா பிராண்ட்லயும் அப்படி கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. இது எங்களது எல்லாமே உணவுல எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட். எல்லோருக்குமே தேவையான ஒண்ணு. வயது மூப்பாக அப்பொழுதுதான் நமக்கு ஆரோக்கியத்தோடைய அவசியம் தெரிய வரும். கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்றதே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஹெல்த்ல பாக்குறேன். வயதானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயது 40 வயதுல இருக்கவங்களோட அதிகமான ஒரு சத்தோட ஆரோக்கியத்தோட இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம படிச்சாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ நீங்களும் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான நல்ல உணவு, நல்ல தரமான உணவை எடுத்துக்கோங்க. அதை கொடுக்கக்கூடிய கடையா எங்களுடைய நிறுவனம் இருக்கும். நீங்க எங்களுடைய எந்த பிரான்ச்சஸ் வேணா விசிட் பண்ணலாம். உங்களுக்கு தரமான உணவு உங்களுடைய தேவைக்கேற்ப எவ்வளவு கம்மி குவான்டிட்டினாலும் கிடைக்கும்.